வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆஸ்தான் அவர்கள் சூக்குமமாக என்னுள்ளிருந்து இன்றைய சிந்தனை தெரிவிப்பதாக. இறையொருளும் குருவருளும் துணை புரியுமாக. இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற மனமார்ந்த வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனை தொடங்குகிறேன். குரு வணக்கம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் திருமூலர். அவ்வறிவில் ஆண்டு ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அதை அறம் வகுத்தோர் வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவான். வாழ்க வளமுடன். இன்றைக்கு வாழ்க்கை மலர்களில் நாளொரு நற்சிந்தனையாக ஜூன் 25. இன்றைய தலைப்பு அறிவின் முழுமை. அறிவு என்பது உண்டா இல்லையா? இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அறிவு எப்படி இருக்கிறது? எந்த பொருளுக்காகிலும், எந்த விஞ்ஞானத்துக்காகிலும், எந்த கருவிக்காகிலும் அடங்குமா? புலன்களால் காண முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் பதில். அப்படியானால் அது என்ன? அரூபம். முழுமுதற் பொருளாகிய ஆதிநிலை வெட்டவெளி சிவம் என்று சொல்லக்கூடியது அரூபமா ரூபமா? அதுவும் அரூபம்தான். அரூபத்தில் இரண்டு இருக்க முடியுமா? இந்த கேள்விதான் உண்மை உணர்த்தக்கூடிய கேள்வி. ரூபமாக இருந்தால் எல்லை கட்டிவிட முடியும், எண்ணிக்கைக்கு உட்படுத்திவிட முடியும். ஆனால் அரூபம் இரண்டு இருக்க முடியாதே. 2 பூஜ்ஜியம் என்னவாகும்? ஒரு சைபர் தான் அல்லவா? அதுபோல அறிவும் பிரம்மமும் ஒன்றுதான். அந்த பிரம்மம் என்ற நிலையிலே முழுமுதற் பொருளாக சுத்த வெளியாக இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி அப்பாலும் சூழ்ந்து உள்ளது. அதுவே அணுவாகி இயங்கி பிரபஞ்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு பொருளிலும் தன்மையிலும் இருந்து கொண்டு உயிர்களின் இவைகளையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலாகவும் இருக்கிறது. ஒரே ஒரு பொருள், பல இயக்கங்கள். இந்த உண்மையை மனிதன் உணரும் போதுதான் 6வது அறிவு முழுமை பெறுகிறது. வாழ்க வளமுடன் அருட்தந்தை அவர்கள். அறிவு அச்சம் காக்கும் கருவி. அஞ்சுவதே துணிந்திருப்போம், அறிவேதான் தெய்வம் என்றார் நமது அருட்தந்தை அவர்கள். அறிவுக்கு அடிமையாவது பக்தி. அறிவை அறிவால் அறிய பழகுதல் யோகம். அறிவை அறிவால் அறிந்த நிலையே முக்தி. அறிவை அறிந்தோர் அன்பின் அறமே ஞானம் அப்படின்னு ஞானக்கலைஞர் மகரிஷி சொல்கிறார். நமது உடல் எல்லை கட்டி சிந்தனையோட அறிவு சிற்றறிவுன்னு பிரபஞ்ச வரைக்கும் விரிஞ்ச அறிவு பேரறிவுன்னு பரவி அறிவது சிற்றறிவு, பரவாமல் அறிவது பேரறிவு. அழிந்து அறிவது சிற்றறிவு, அழிந்தாமல் அறிவது பேரறிவு. இப்போ இந்த இயற்கைக்கு பல பேர்கள் முன்னோர்கள், சான்றோர்கள், அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது இயற்கை அறிவு, கற்றறிவு, பற்றறிவு, பட்டறிவு, மெய்யறிவு, வாலறிவு, முற்றறிவு, நுண்மான் நுழைப்புலன் அறிவு, உள்ளுணர்வு அறிவு, பகுத்தறிவு, நுண்ணறிவு, அனுபவ அறிவு, நூலறிவு, ஆராய்ச்சி அறிவு, எழுத்தறிவு, தொழிலறிவு, நிறையறிவு, குறையறிவு, உண்மை அறிவியல் அறிவு, கடையில்லா அறிவு, அழகில்லா அறிவு, தூய அறிவு, கணித அறிவு, தத்துவ அறிவு, தர்க்க அறிவு, நேரடி அறிவு, மறைமுக அறிவு, அனுமான அறிவு, பேரறிவு, 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு என அறிவு பல பல வகையாக விரிந்து கொண்டே போகுதுன்னு சொல்கிறாங்க. தெய்வீக பேராற்றல் ஒவ்வொரு உயிரினத்திலையும் ஒவ்வொரு ஜட பொருளையுமே இருக்குது. அதாவது உயிரற்ற பொருட்களில் அமைப்பு, துல்லியம், இயக்க ஒழுங்காக இருக்குது. உயிருள்ள பொருட்களில் துய்த்தல், உணர்தல், பிரித்துணர்தல் இருக்குது. மனிதன் என்ற அளவில் வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு, உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல், தன்னிலை அறிதல் அப்படின்னு மனிதனில் தன்னிலை அறிதல் இருக்குது. தன்னை அறிகிற உணர்வு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. இதிலே 3 அறிவு சொல்கிறாங்க. கற்றறிவு, பற்றறிவு, பேரறிவு. கற்றறிவு என்பது கான்சியஸ்மெண்ட், புறமணம். புலனறிவு, உடல் அறிவு. எல்லை கட்டினின் தன் உடல் அளவில் இன்பத் துன்பத்திலே மூழ்கிட்டு நம்ம எல்லை கட்டின் வாழறது தான் பற்றறிவு. அது குளத்தில் குளிக்கிறது மாதிரி. கற்றறிவு என்பது நடுமணம், உயிரறிவு. ஆற்றலை குளிக்கிறது மாதிரி. அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி, தியானம், பயிற்சி செஞ்சு அறிவை வளர்த்திட்டு உயிரை அறிஞ்சிக்கிறது. நிறைய விஷயங்கள் கற்கலாம்.
மூன்றாவது வந்து முற்றறிவு. இது வந்து அடிமனம். இது வந்து சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு அது அறிவியல் குளிக்கிறது மாதிரி. அதாவது இறைநிலை உணர்ந்து தியானம் பண்ணி சமாதி நிலையிலிருந்து தானே அதுவாக மாறுறது. பார்க்கும் பொருள் எல்லாமே நமக்கு இறைநிலையாகவே தெரியும். அதேதான் மலரே நீ யார் என்று கேட்டால் மறைப்பொருளான தெய்வமே நான் என்று மகரீஸ்வரி பாடலில் மலரே மலரே நீ யாரெல்லாம் சொல்கிறாரு. அப்போது அதுதான் முற்றறிவான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அறிவு இருக்குது நம்மக்கிட்ட. ஆனால் அறிவு வறுமை தான் இருக்குது. அதாவது உணர்ச்சி வயம், விழிப்புணர்வின்மை, அறியாமை என்ற அறிவு வறுமையை போக்கணும்னா நம்ம ஆன்மீக மேம்பாடு நம்ம அடையணும். மகரிஷியுடைய மனவளக்கலைக்கு இந்த முற்றறிவு கற்றறிவு எல்லாமே நம்ம உணர்ந்து நம்ம வாழ்வில் முன்னேறும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.